கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூலை மாதம் 25ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்றைக்கி நமக்கு ஆண்டவர் என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு எடுத்து வாசிக்கலாமா? 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: தேவன் தாமே கொஞ்ச காலம் அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. கொஞ்சம் காலமாகவே பாடுகளையும் கஷ்டங்களையும் அனுபவிக்கிற உங்களை இன்றைக்கு ஆண்டவர் சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். சீர்படுத்துவார், அதான் முதல்ல. அப்படின்னா சீரழிஞ்சு கிடக்கிற உங்களுடைய வாழ்க்கையை முதல்ல சீர்படுத்துவார். உங்கள் வாழ்க்கையை சீரழிக்கும்படி உங்களிடத்தில் காணப்படுகிற தகாத உறவுகளை, தகாத குணாதிசயங்களையும் ஆண்டவர் மாற்றி உன் வாழ்க்கையை சீர்படுத்துவார். அப்படின்னாச்சுன்னா மனுஷனா இப்படி தாண்டா இருக்கணும், இப்படி தான் வாழணும், மிருகத்தை போல் அடுத்தவங்ககிட்ட நம்ம நடந்து கொள்ளக்கூடாது அப்படின்னெல்லாம் இன்றைக்கி ஆண்டவர் சில காரியங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களை சீர்படுத்த போகிறார். சிலர் சொல்லுவாங்க, மிருகத்தை மாதிரி போட்டு அடித்தார் என் புருஷன். சிலர் சொல்லுவாங்க, என் மகன் வந்தானாலே மிருகமாக வந்து நிற்கிறான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. மிருகனாலே மூர்க்க குணம் உள்ளது, அழிக்கிறது, கடிக்கிறது. அப்போ உங்கள் குடும்பத்தில் இன்றைக்கு மிருக குணம் உள்ளவர்கள் யாராக இருந்தாலும், மிருகத்தை போல் உன்னை போட்டு அடிச்சிட்டு இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்கள ஆண்டவர் சீர்படுத்துவார். ஆண்டவரே அவர்களை நீர் சந்தி, அவர்களுக்கு நீடிய பொறுமையை தாரும், பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கான ஞானத்தை தாரும் என்று உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஸோ இன்றைக்கி சீர்படுத்துகிற ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிஞ்சு கிடந்ததுன்னா அவங்கள சீர்படுத்துவார். கெட்டு அழிஞ்சி பாவத்தில் விழுந்து அதிலேயே சேரில் சுற்றுற மாதிரி சுற்றிட்டு இருந்தால் அவங்கள எடுத்து இன்றைக்கி தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தால் சுத்தம் பண்ணி உங்கள் கையில் கொண்டு வந்து அவர்களை சீர்படுத்தப்பட்ட பிள்ளைகளாக, புருஷனாக ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார். 2வது ஸ்திரப்படுத்துவார். முதல்ல சீர்படுத்திட்டு அடுத்து ஆண்டவருடைய வசனத்துக்குள்ளால் அவர்களை ஸ்திரப்படுத்துவார். ஸ்டடி மைண்டை கொடுப்பார். நீங்கள் நினைக்கல என் பிள்ளைக்கு ஸ்டடி மைண்டே இல்லை, ஸ்திர புத்தி இல்லை. அவங்களுக்கு எல்லாருக்கும் நீ ஸ்திர புத்தியை கொடுத்து அவங்கள ஸ்திரப்படுத்துவார். வசனத்தில் ஸ்திரப்படுத்துவார், ஆண்டவருக்குள்ள ஸ்திரப்படுத்துவார், விசுவாசத்தில் ஸ்திரப்படுத்துவார். அடுத்து பலப்படுத்துவார், அவங்கள ஸ்ட்ரெங்தன் பண்ணுவார். பலன் இழந்து போயிருக்கிற உன் பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு பலப்படுத்துகிறார். வியாதியில் விழுந்து கிடக்கிற உன் பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு குணமாக்குகிறார். உன் புருஷனை இன்றைக்கி ஆண்டவர் பலப்படுத்துகிறாரு. உன் புருஷன் ஒருவேளை வெக்ஸாகி போயிருந்தால் அவருக்கு ஸ்பிரிச்சுவலாகவும் மன ரீதியாகவும் ஆண்டவர் அவனை பலப்படுத்தி ஸ்ட்ரெங்தன் பண்ணி விசுவாச வார்த்தைகளை அவருக்கு கொடுத்து அவர்களை கனம் பண்ணுவார். அடுத்து நிலை நிறுத்துவார். நான் நில குலைஞ்சி போயிட்டேன்னு சொல்கிற பிள்ளைகளை இனி ஆண்டவர் நிலை நிறுத்தும்படி நிலையான வேலை, நிலையான வாழ்க்கை, நிலையான வருமானம், நிலையான ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்து இனி நிலை நிறுத்துவார். நிலை நிறுத்துவார். நில குலைஞ்சி போயிட்டேன்னு நினைக்கிறீங்களா? நிலை நிறுத்துகிற ஆண்டவர் சொல்கிறாரு. நிலையான ஆசீர்வாதங்களை கொடுத்து இந்த பூமியில் உங்களை நிலைநாட்டுவார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்றைக்கு நீர் சீர்படுத்தும். அடுத்து இவர்களுக்கு ஸ்திர புத்தியை தாங்க, ஸ்திரப்படுத்தும். அடுத்து பலப்படுத்தும். பலவீனங்களை மாற்றி அவர்களை பலப்படுத்தும். சுகத்தை தாரும், ஆரோக்கியத்தை தாரும். மரண கட்டுகளின் பிள்ளைகளை விடுதலையாக்கும். நிலை நிறுத்தும் சுவாமி. நில குலைஞ்சு கிடக்கிறவருடைய குடும்பத்தை நிலைநிறுத்தும். நில குலைஞ்சு கிடக்கிறவருடைய வியாபாரத்தை நிலைநிறுத்தும். நில குலைஞ்சு கிடக்கிறவருடைய படிப்பை நிலைநிறுத்தும். நில குலைஞ்சு கிடக்கிறவருடைய ஊழியத்தை நிலைநிறுத்தி என் பிள்ளைகளை பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சு அழகு பாருங்கப்பா. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.